ஹலோ! இன்னைக்கு ஒரு அருமையான சிக்கன் வெள்ள பிரியாணி செய்யலாமா? இது ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட நம்ம பிரிஞ்சி சாதம் மாதிரி தான். அதிலேயே சிக்கன போடணும் அவ்வளதான். ரொம்ப மைல்டா, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ரெசிபிய இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாஸ்மதி ரைஸ ஊற வச்சுக்கோங்க. சிக்கன மஞ்சத்தூள் போட்டு ஊற வைங்க. அப்புறம் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சுக்கலாம். இதுல இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா தயிர் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அடி கனமான பாத்திரத்துல எண்ணெய், நெய் சேர்த்து கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. அடுத்து வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குன உடனே பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா சேர்த்து வதக்குங்க. நல்ல வாசனை வரும். அடுத்து சிக்கன சேர்த்து சிக்கன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்ப தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிக்கன வேக விடுங்க. ஒரு 5 டூ 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா மூடி திறந்து கிளறி விடுங்க. இப்ப சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்க. அடுத்து தேவையான அளவு தேங்காய் பாலும், தண்ணியும் ஊத்தணும். வழக்கமான தண்ணி அளவு 1 பங்கு அரிசிக்கு 1 1/2 பங்கு தண்ணி ஊத்துவோம். சோ நீங்க அந்த அளவுல பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிச்ச உடனே உப்பு, காரம் பார்த்துக்கோங்க. அடுத்து அரிசிய ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் மல்லி, புதினா, அப்புறமா கொஞ்சமா நெய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி தண்ணியும், அரிசியும் நல்லா கொதிச்சு ஒரே லெவல்ல வரும்போது மூடி போட்டு அடுப்ப சிம்ல ஒரு 12 டூ 15 மினிட்ஸ் தம்ல வைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே உடனே திறக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா திறந்து பாருங்க. அட்டகாசமான செம ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் வெள்ள பிரியாணி ரெடி. ரெசிபி கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர் ரெசிபீஸ் பார்க்க சேனல ஃபாலோ பண்ணுங்க.